ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। நம் நாட்டு நதிகளுடைய புனிதத்தை பற்றி கூறுவோம். அதற்கு ஒரு பேண்ட் வரும், ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த நீரை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் பிற்காலத்தில் அவங்க நீர் பார்க்க முடியும், ஆறு ஓடுறதையாவது பார்க்கணும். நொய்யல் ஆராத்தி வழிபாடு நம்முடைய சூலூரிலே முனீஸ்வரன் திருக்கோவில் அருகில் உள்ள நொய்யல் ஆற்றங்கரையில் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. சொல்லக விளக்கது லட்சுமி அம்மா உன்னை வேண்டிக் கொண்டாலே, லட்சுமி அம்மா உன்னை வேண்டிக் கொண்டாலே காரியம் யாவதுசே. பிரியதான் அங்குஷமுத்ரா சமர்ப்பயாமி பார்க்க ஆசமனாத்யானி கிருத்வா ஸ்நான உபசாராணி விதாய பாதயோகாட்யம் அஸ்தயோர்க்கம் சுத்தோதக ஸ்நானம் ஸ்நானானந்தராஜன்யம் வஸ்த்ரோபேதா தக்ஷதா சோல்யா திபுர்மண கந்தாந்தாரி அந்த கந்தசோமனே हरिद्राः उपमातुर अनंगनार्थे आवरणार्थ दक्षिणास्म कुमारस्याः विघ्नविनाय करुणामूर्तिः मंत्रपुष्पप्रियकराय मंत्रकुम्भपदारः ओम योगा पुष्पं वेद पुष्पवान् प्रजावाः कुसुमानोदे चन्द्रभावः समरपरं योगा प्रदीयस्य लक्ष्यागणमरपरं अदो अप्रोक्तं कल्पये रुद्रवाद अनन्ताद्रमः अवकूर्मजिराजीना धीरो विग्रह पौरादीना पुराकार हरदामय प्रदा माता मुरा मुक्ति प्रिया मादारूपिणी ओमि आदादेव अन्ताद्रमः स्वामिनेरः दशयुक्तं येवपत्रं गुरुगुणं गन्नते ओंकारसंकादनः अभिवृद्धना बहुत्यादि नासादिकस्य आचार्यः सर्वेण विद्वान् हर्षणविद्वान् नासादिकस्य ओम ईशानमूर्तानमामुद्रे तत्रोद्रादमाभद्रे अभोर्भदयादमाभदये वामनिरुद्यादमा भाभु सत्योजानमूर्ति नमः आदरो अदा अन्यादि गण्यादि தத்துவம் என்னவென்றால், இறை வழிபாட்டின் மூலமாக நமது மூதாதையர்கள் நன்கு அனுபவித்த இயற்கையை, விவசாயத்தை வளர்ப்பதற்கு நீரின் ஆதாரம் பெருக வேண்டும் என்பதுதான் இந்த ஆரத்தியின் வழிபாடு. அதில்லாமல் நாம் நம்மால் முடிந்த அளவு இந்த நதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் என்ற ஒரு வேண்டுகோளும் நாங்கள் வைக்கிறோம். ஓம் நம சிவாய. नमो नमः स्वाहा ओम भूस्वाहा ओम भुवस्वाहा ओम सुवस्वाहा भूव सुव स्वाहा. அடுத்தபடியாக எல்லாம் முருகப்பெருமானுடைய வழிபாடெல்லாம் நடைபெற்று அதனை குறைந்த வண்ணமாக சைவம் என சொல்லக்கூடிய மகாதேவா தின்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் உள்ளம் பெரும் பூவினை கருங்களோ பொங்குதாமரை ஆவினை கருங்களோ அரணி ஜாடுகள் ஆராதனமே கோவிந்தா நமக்கு வருவது ஆனந்தோ. ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம் ராம். ஓம் கலையாத கல்வியோ குறையாத பஜதோ ஓர் கமலி மாராதனப்போ கண்டா ஓம்
ராஜேஷ்குமார் ராமசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ராமேஸ்வரம் சேது சமுத்திர ஆரத்தி குழு பொறுப்பாளர்கள் சுப்பிரமணியன், பர்வதலட்சுமி, சுப்பிரமணியன் ஆகியோர் உடனிருந்தனர். மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக அகில பாரதிய சன்னியாசிகள் பேரவை ஒருங்கிணைப்பாளர் அதிஸ் சைத்தன்யா, மாவட்ட பொதுச் செயலாளர் சத்தியமூர்த்தி, மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மற்றும் இளைஞரணி மாநில செயலாளர் ஜான்சி சவிதா, துணைத் தலைவர் ஹரிஹரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழா ஏற்பாடு சூலூர் தெற்கு ஒன்றிய துணைத் தலைவர் கே பாலகிருஷ்ணன், ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மண்டல துணைத் தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்நிகழ்வில் பாஜக ஆன்மீக பிரிவு சார்பில் மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொங்கு மண்டலத்தின் புனிதமான நதியாக கருதப்படுகின்ற நொய்யல் ஆற்றில் இன்றைக்கு நொய்யல் ஆற்று ஆராத்தி வழிபாடு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வானது 60 ஆண்டுகளுக்கு முன்பு அள்ளி கொடுத்த நொய்யல் ஆற்று தண்ணீர் இன்றைக்கு முழுமையாக மாசுபட்டிருக்கின்றது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் சார்பாக இன்றைக்கு இந்த ஆரத்தி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதனுடைய நோக்கம் எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து இந்த நதியை தூய்மையாக்குவதும் இந்த நதியை தொடர்ந்து ஓடச் செய்வதும் தான் இதனுடைய அடிப்படை நோக்கம். ஆகவே அந்தந்த பகுதிகளில் அனைத்து மக்களும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஆரத்தி வழிபாடு நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு இதன் மூலம் வேண்டுகோளாக வைக்கின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.